இது வந்து சிறுவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பகுதியில் வந்து மயிர் கிழங்குன்னுவாங்க. எங்கள் பகுதியில் பிரதானமாக பார்த்திங்கன்னா, இந்த கடலோர மாவட்டங்களில் அதிகமாக பயிர் செய்வாங்க இதை. ஆத்திருநாவெலாம் பார்த்திங்கன்னா, தை மாதத்துல அதிகமாக இந்த கிழங்கு வரும். மயிர் கிழங்குன்னுவாங்க. இந்த கிழங்கு பிடிங்கணுன்னா, நம்ம தலையில் இருக்க முடி மாதிரி நீட்டாக இருக்கும் அதனுடைய வேர்கள். அந்த கிழங்கு ஃபுல்லாகவே அதனால் வந்து அது மயிர் கிழங்குன்னுவாங்க. பொதுவான பேர் பார்த்தோன்னா சிறுவள்ளி கிழங்கு. ஸோ அதுதான். இந்த கிழங்குடைய தனிச்சிறப்பு என்னென்னா, அதாவது உப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 சுவை கலந்துருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிழங்கு. சுவை வந்து அற்புதமாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இதோட அருமை தெரியும். பொதுவாக நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, கிழங்குகளை தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பிரதான உணவாக எடுத்துட்டாங்க. கிழங்கு வந்து நீண்ட நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கிழங்க சாப்பிட்டு தான் நல்லா நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா திடமாக இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க. நம்ம வந்து ஒரு 3 வகையான கிழங்குகள் போட்டிருக்கோம். சிறுவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். அடுத்ததாக வந்து சக்கரவள்ளியில் ஒரு 2 வகையான கிழங்குகள் போட்டிருக்கோம். இனி ஒரு வீடியோ பதிவில் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி நடவு செய்யறதுன்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கொடி சிறுவள்ளி கிழங்கு கொடி நட்டு ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெருசாக இதில் வேலை இருக்காது. இதுக்கப்புறம் கொடி ஓடி நம்ம தை மாதம் அறுவடை அப்போ பார்க்கலாம். அதிகமாக உழைப்பு போட்டிருக்கோம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல்